Jairus. நாம் இந்த மனிதர் யாகீர் என்பவரை பற்றி இன்று நாம் கற்றுக்கொள்வோம். Jairus was not a small man, he was a ruler of the synagogue. இந்த யாகீர் என்பவர் சாதாரண மனிதர் அல்ல, அவர் ஒரு ஜெபக்கூட தலைவராக இருந்தார். Yet when he made that decision, the Bible says when he saw Jesus, he fell at Jesus' feet. அப்படியாக ஒரு பெரிய மனிதராக இருந்த போதும் கூட அவர் ஆண்டவர் இயேசுவை சந்தித்தவுடன் அவர் என்ன செய்தார்? அவருடைய காலிலே அவர் விழுந்தார் என்று பைபிள் கூறுகிறது. It must have surely not been easy for him to do that. அவருக்கு காலில் விழுவது மிகவும் எளிதான ஒரு செயலாக நிச்சயமாக இருந்திருக்க முடியாது. With his position, அவருடைய பதவி, with all the position that he had, and all the people, the synagogue officials were always against Jesus. The Pharisees were always against Jesus. பரிசேயர்களும் ஜெபக்கூடத்தில் இருந்த தலைவர்களும் மற்றவர்களும் ஆண்டவர் இயேசுவுக்கு எதிராக எப்போதும் இருந்தபோது இத்தகைய ஒரு முடிவை எடுத்து இத்தகைய ஒரு செயலில் ஈடுபடுவது அவருக்கு மிகவும் ஒரு கடினமான காரியமாகத்தான் இருந்திருக்க கூடும். By that one act, அந்த ஒரு நடவடிக்கையினால் he would lose all his friends. யாயீர் தன்னுடைய நண்பர்களை எல்லாம் இழந்து விட்டிருக்க கூடும். And yet he comes, not meets and greets Jesus with a hug, but falls at his feet saying, I am Mr. Nobody, you are everything to me, you are the Lord of my life. அப்படி இருந்த போதும் கூட அவர் வந்து இயேசுவை கட்டி பிடித்து அவர் வரவேற்கவில்லை, மாறாக அவர் காலிலே விழுந்து ஆண்டவரே நீரே எனக்கு எல்லாம், நீர்தான் என் வாழ்வில் எல்லாம் என்று சொல்லி அவர் பாதத்திலே விழுந்து அதை அவர் தெரியப்படுத்துகின்றார். He exercises his faith in Jesus, saying, I believe that you have the power to heal my daughter. அவர் தன்னுடைய அந்த நம்பிக்கை முழுவதுமாக அவர் காலிலே விழுந்து என்னுடைய மகளை குணப்படுத்த வேண்டிய எல்லா வகையான வல்லமையும் உம்மிடம் இருக்கின்றது என்பதை இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் எடுத்த முடிவின் மூலமாக வெளிப்படுத்துகின்றார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. And that's what we are going to study now, about a man of faith. What is this faith all about? நாம் அதைத்தான் இப்போது கற்றுக்கொள்ள போகின்றோம். ஒரு மனிதனுடைய நம்பிக்கை, ஆம், அந்த நம்பிக்கை என்றால் என்ன என்பதை பற்றி நாம் கற்றுக்கொள்ள போகின்றோம். A decision of faith changed the future of Jairus' daughter. விசுவாசத்தின் அடிப்படையில், நம்பிக்கையின் அடிப்படையில் எடுத்த இந்த முடிவு யாயீருடைய வாழ்க்கையே மாற்றுவதாக அமைந்தது. Your decision of faith can change the future of your life and your household and your family. உங்களுடைய நம்பிக்கையின் விளைவாக நீங்கள் எடுக்கின்ற முடிவுகள் உங்கள் எதிர்காலத்தையும் உங்கள் வீட்டையும் உங்கள் குடும்பத்தையும் மாற்றக்கூடியதாக அமையும். So let's quickly go to Hebrews chapter 11 verse 1. நாம் வேகமாக எபிரேயர் 11:1 எடுத்துக்கொள்வோம். Hebrews 11 verse 1 says, Now faith is the evidence, the substance of things hoped for, the evidence of things not seen. எபிரேயர் 11:1 இவ்வாறு கூறுகின்றது, நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. The word of God says, now faith is. இறை வார்த்தை இவ்வாறு சொல்கின்றது, இப்போது நம்பிக்கை என்று. That word now is very important. Hebrews 11:1. எபிரேயர் 11:1 இப்போது என்று சொல்கின்ற அந்த இப்போது என்பது மிகவும் முக்கியமானது. So the word of God clearly shows that faith is, it is in the present tense. எனவே இறை வார்த்தை தெளிவாக சொல்கின்றது, நம்பிக்கை என்பது ஒரு நிகழ்காலம் என்று. Again the word of God says faith is the substance of those things hoped for, and it is always now. நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்பதை, அந்த நம்பிக்கையை ஒரு பொருள் என்று, அது இப்போது என்று நிகழ்காலத்தை குறிப்பிடுகின்றது. Faith is always now, not then. நம்பிக்கை என்பது எப்போதும் இப்போது, பின்பு அல்ல. If faith is not now, then it is not faith. நம்பிக்கை இப்போது என்பது இல்லை என்றால் அது நம்பிக்கை இல்லை. Praise God. Praise the Lord. So you see Jairus is moving in faith in the present tense, that he believes
that the Lord is able to heal his daughter, he leaves everything and he moves towards Jesus. யாயிர் இந்த நம்பிக்கை என்பதை நிகழ்காலம் என்பதை அவர் உணர்ந்து நிகழ்காலத்தில் அந்த நம்பிக்கையை வைத்து ஆண்டவர் இயேசு தன்னுடைய மகளை நிச்சயமாக குணப்படுத்துவார் என்ற அந்த முடிவோடு இந்த நம்பிக்கை அவரை நடத்தி செல்கின்றது. Please read the half of that scripture. Now faith is the substance of things hoped for. So faith is a raw material that brings that hope into a reality, into manifestation. நம்பிக்கை என்பது இப்போது அதை நீங்கள் வாசிச்சு பாருங்க. அந்த நம்பிக்கை எப்படி, அதாவது எதிர்நோக்கு என்ற மூலப்பொருளை அது உண்மையான இயற்கை உலகுக்கு இந்த நம்பிக்கையின் மூலமாக கொண்டு வருகின்றது. அதற்கு மூலப்பொருளை கொடுப்பது அந்த எதிர்நோக்கு. If faith is not in the present tense, then there is no substance supplied to that hope that will bring forth manifestation. நம்பிக்கை என்பது நிகழ்காலமாக இல்லாவிட்டால் அந்த எதிர்நோக்கு என்ற அந்த மூலப்பொருளை இந்த நம்பிக்கைக்கு கொடுத்திருக்க முடியாது. Hallelujah. 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 Let me give you an example. நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். In Mark 11:24, Jesus said, whatsoever you ask in prayer, believe that you have received it and then you shall have it. மத்தேயு 11:24 இவ்வாறு ஆண்டவர் இயேசு சொல்கின்றார். ஜெபத்தில் நீங்கள் மார்க் 11:24 இவ்வாறு ஆண்டவர் இயேசு சொல்கின்றார், நீங்கள் ஜெபத்தில் எதை கேட்பீர்களோ அதை பெற்றுக்கொண்டோம் என்று நம்புங்கள், அப்போது நீங்கள் கேட்டபடியே நடக்கும் என்று கூறுகின்றார். I'll repeat again. திரும்பவும் சொல்கிறேன். Mark 11:24. மார்க் 11:24 What things soever you desire when you pray, believe that you receive them and you shall have them. ஜெபத்தில் எதை கேட்பீர்களோ அதை பெற்றுக்கொண்டோம் என்று நம்புங்கள், அப்போது நீங்கள் கேட்டபடியே நடக்கும். Many a times people keep putting God's promises for some later date, but when you read this scripture, Jesus is talking about believing in the present tense, not in the future tense. நிறைய பேர் ஆண்டவருடைய வாக்குறுதிகளை எதிர்காலத்திற்கு தள்ளி போடக்கூடிய ஒரு பழக்கம் உள்ளவர்களாக இருக்கின்றோம். ஆனால் இந்த வார்த்தையை நாம் இந்த மார்க் 11:24 பார்த்தால் அது இப்போது நிகழ்காலம் என்று கூறுகின்றது. Ask a question to yourself. Whenever you ask anything to God in prayer, according to the word of God or according to the promise of God, when do you believe you receive them? நீங்கள் ஆண்டவருடைய வாக்குறுதியை வைத்து நீங்கள் ஜெபிக்கும் போது நீங்கள் எவ்வாறு ஜெபிக்கின்றீர்கள், அதை எப்போது பெற்றுக்கொள்வோம் என்ற ஒரு எதிர்நோக்கில் நீங்கள் ஜெபிக்கின்றீர்கள். I repeat again. நான் திரும்பவும் சொல்றேன். Whenever you pray to God and you ask for something according to his word, when do you believe that you have received them? நீங்கள் ஆண்டவருடைய வாக்குறுதியை வைத்து உங்களுக்கு ஏதாவது காரியம் வேண்டும் என்று ஜெபித்தீர்கள் என்றால் உங்கள் நம்பிக்கை எப்படி இருக்கின்றது, அதை எப்போது பெற்றுக்கொள்வோம் என்பதில் உங்கள் நம்பிக்கை இருக்கின்றது. According to the praise God. Praise just God. reduce. You can hear it now clear. Okay. What was I saying? When you ask God in prayer, okay, when will you believe that you have received them? நீங்கள் ஆண்டவரிடத்திலே வாக்குறுதியை வைத்து ஜெபிக்கும் போது அதை எப்போது பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையில் நீங்கள் கேட்கிறீர்கள். Let me give an example. Let's say a person is having a body pain. இப்போ ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம். ஒருவருக்கு உடம்பு வேதனை இருக்கின்றது என்று வைத்துக்கொள்வோம். So the person goes to God and says, Jesus, please heal me. அவர் ஆண்டவரிடத்தில் சென்று இவ்வாறு ஜெபிக்கின்றார், இயேசுவே எனக்கு இந்த வலியை குணப்படுத்தும் என்று. When will that person believe for the healing? அந்த ஜெபிக்கின்ற அவர் எப்போது இந்த சுகம் கிடைக்கும் என்று நம்புகின்றார். புரியுதா? வாக்குறுதியை வச்சு ஜெபிக்கிறோம், எப்போது கிடைக்கும் என்று நமக்கு நம்பிக்கை இருக்கு. Hello, are you understanding what I'm speaking? புரியுதா? கேட்ட Okay, you open to Mark 11:24 and read it please. மார்க் 11:24 எடுத்து வாசிங்க.
ஆகவே உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் போது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்றுவிட்டீர்கள் என நம்புங்கள். நீங்கள் கேட்டபடியே நடக்கும். Now, according to Jesus, when should you believe that you have answered to your prayer? எப்போ ஆண்டவர் உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார் என்று நீங்கள் நம்புகின்றீர்கள்? What is she saying? While praying. When the prayer is over, you got to believe that you have already received it by faith. அந்த ஜெபத்தை முடிக்கும் போதே விசுவாசத்தின் நம்பிக்கையின் அடிப்படையில் நான் அதை பெற்றுவிட்டேன் என்று நீங்கள் நம்ப வேண்டும். But many people will be saying the same prayer again and again and again and asking God the same thing again and again and again, because their believing is on seeing. When I receive it, then I will believe it. But God's word says, first you believe that you have received it, and then you shall see what you have believed it. நிறைய பேர் ஜெபிக்கும் போது அப்படியே திரும்ப 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 நம்ம ஜெபிச்சிட்டே இருப்போம். எதனால் அப்படி செய்கிறோன்னு சொன்னால், நம்ம ஜெபித்ததை நம்ம கண்ணால் நம்ம பார்க்குற வரைக்கும் அதை பார்க்கும்போது தான் நம்புவோம். அப்படி நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். ஆனால் இறைவார்த்தை என்ன சொல்லுது, ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஜெபிக்கும் போதே அதை பெற்றுக்கொண்டோம் என்று நீங்கள் நம்புங்கள், அதன் பின்பு நீங்கள் பார்ப்பீர்கள் என்று கூறுகின்றது. You must believe you receive when you pray. நீங்க அதை நான் பெற்றுக்கொண்டேன் என்று நம்பி ஜெபிக்க வேண்டும் என்று கூறுகின்றது. I repeat this sentence again. You must believe you receive when you pray. ஜெபம் பண்ணும்போது நான் பெற்றுக்கொண்டேன் என்று நீங்கள் நம்ப வேண்டும். Hello, are you there? கவனிக்கிறீங்களா? Do we really believe that we receive when we pray? நீங்க எல்லாம் நம்புறீங்களா? நான் ஜெபிக்கும் போது நான் அதை பெற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்புறீங்களா? Hello. I am told that in Tamil Nadu they have rasam every day. தமிழ்நாட்டில் ரசம் வைப்பாங்க அப்படின்னு நான் சொல்ல கேட்டிருக்கேன். Is it right? சரியா? Now, to make that rasam, you will have to put different ingredients. ரசம் வைக்கிறதுக்கு நிறைய ஜாமான் வேணும் நமக்கு. I don't know whether you have to boil it. எனக்கு தெரியல, அதை கொதிக்க வைக்கணும் அப்படின்னு. Yes, you need to boil it. அதை கொதிக்க விடணும். And when everything is boiled, the rasam is ready. எல்லாம் அப்படி கொதிச்சு வரும்போது ரசம் ரெடி ஆச்சு. Now, can you prepare a rasam without the ingredients? அந்த ரசத்தை தயாரிக்கிறதுக்கு அதுக்கு போட வேண்டிய ஜாமான்லாம் இல்லாம ரசம் செய்ய முடியுமா? In the same way, my friend, your faith in believing God's word now is the ingredients which are used to bring forth manifestation in the future. ஜெபத்தில் நம்ம ஜெபிக்கும் போது நம்ம கிடைச்சிட்டு அப்படிங்கிற அந்த நம்பிக்கையானது எதிர்காலத்தில் நம்ம கேட்டதை கண்ணால தெருவுகளாக பார்ப்பதற்கு அது அவசியமாக இருக்கிறது. That is why the Bible says that faith is the substance of things hoped for. அதனால தான் நம்பிக்கை என்பது அந்த எதிர்நோக்கிற்கு அடிப்படையாக இருக்கின்றது என்று கூறுகின்றது. And this substance called faith is stored in the promise of God in the word of God. இந்த நம்பிக்கை என்ற இந்த பொருள் இறை வார்த்தையிலே அது சேமித்து வைக்கப்பட்டிருக்கிறது. The first important thing that we got to learn and renew our mind is, when I come to God in prayer, I first believe that I have received it. The moment I finish my prayer, I believe that I have received it, and I continue with that image in my mind and in my heart that God has answered my prayer even before the manifestation. Now that faith will bring those things to pass. நாம் ஜெபிக்கும் போது நாம் முதலிலேயே நாம் எதை ஜெபிக்கின்றோமோ அதை நான் தெரிவுகளாக பெற்றுக்கொண்டேன் என்ற அந்த நம்பிக்கையை, நம்முடைய சிந்தனையை நாம் அதை புதுப்பித்து கொண்டு அதை நான் பெற்றுக்கொண்டேன் என்ற அந்த மனநிலையோடு நாம் ஜெபிக்கும் போது அந்த தெரிவுகள் நம்முடைய ஜெபத்துக்கு பதிலாக கிடைக்கும். அவ்வாறு அந்த நம்பிக்கையில் ஜெபித்தால் அந்த வாக்குறுதி சொல்வது போல
எதை கேட்பீர்களோ அதை பெற்றுக்கொண்டோம் என்ற அந்த நம்பிக்கையில் நாம் ஜெபிக்கின்றோம். Now when you have believed that you have received it, you will be all the time thanking God with that image in your heart that God has already answered your prayer. And now when you open your mouth and you keep on speaking and keep on believing, that will be the ingredients called faith that will bring forth that hope into manifestation. அவ்வாறு நாம் நம்முடைய சிந்தனையிலே அந்த ஒரு எதற்காக ஜெபித்தோமோ அந்த படத்தை, அந்த வரைபடத்தை மனதிலே வைத்து எனக்கு கிடைத்து விட்டது என்று நாம் நம்பும்போது நம்முடைய ஜெபமானது எப்படி இருக்கும் என்றால் நாம் தொடர்ந்து நன்றி செலுத்தி கொண்டே இருப்போம். அவ்வாறு திரும்ப 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 நாம் நன்றி செலுத்தி கொண்டே இருக்கும்போது அது நம்முடைய விசுவாசத்திற்கு ஒரு மூலப்பொருளாக இருக்கும். எனவே அது நாம் தெரிவுகளாக காண்பதற்கு அந்த மூலப்பொருள் நம்முடைய எதிர்நோக்கை அதன் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நம்பிக்கையின் விளைவாக கிடைக்கக்கூடிய அந்த தெரிவுகளாக அது மாற்றும். Praise the Lord. Praise the Lord. Ask a question to yourself. உங்களுக்கே ஒரு கேள்வியை கேட்டுக்கொள்ளுங்கள். Am I truly walking in faith by believing when I finish my prayer, I believe that I have received it? நான் ஜெபத்தை முடிக்கும் போதே நான் அதை பெற்றுக்கொண்டேன் என்ற அந்த நம்பிக்கையில் நான் என்னுடைய வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கின்றேனா? Or am I still worried and worried and worried and I'm praying? நான் ஜெபிக்கும் போது கவலையோடு நான் ஜெபித்து கொண்டே இருக்கின்றேனா? Okay, let's go to another verse. Hebrews 11:6. நாம் எபிரேயர் 11:6 எடுத்துக்கொள்வோம். Let's read that. அதை நாம் வாசிப்போம். எபிரேயர் 11:6. But without faith it is impossible to please him, for he that comes to God must believe that he is the rewarder of them that diligently seek him. நம்பிக்கையினாலன்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்க இயலாது. ஏனெனில் கடவுளை அணுகிச் செல்வோர் அவர் இருக்கிறார் என்பதையும் அவரை தேடிச் செல்வோருக்கு தக்க கைமாறு அளிக்கிறார் என்பதையும் நம்ப வேண்டும். Look at that, what he says. Believe that he is. அவர் இருக்கிறார் என்பதை நம்ப வேண்டும். If you got a Bible, just mark that. Believe that he is. அதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. அவர் இருக்கிறார் என்பதையும். It speaks about God in the present tense. அது கடவுள் இப்போது இருக்கின்றார் என்ற நிகழ்காலத்தை அது பேசுகின்றது. It does not mean that you are believing that there is a God. கடவுள் இருக்கிறார் என்பது அல்ல, இப்போது இருக்கிறார் என்பதை அது உறுதிப்படுத்துகின்றது. But you are believing that he is the God now. He is now. நீங்கள் அவர் இப்போது இருக்கின்றார், இப்போது அவர் கடவுளாக இருக்கின்றார். He is always in the present tense. அவர் எப்போதும் நிகழ்காலத்தில் தான் இருக்கின்றார். Many people will believe that he is a healer, but he will heal me later on. நிறைய பேர் இவ்வாறு நம்புவார்கள், அவர் ஒரு குணமளிப்பவர், ஆனால் அவர் எதிர்காலத்தில் எனக்கு குணமளிப்பார் என்று நம்புவார்கள். He will deliver me later on. அவர் பின்பு எனக்கு குணத்தை தருவார் என்று அவர்கள் நம்புவார்கள். I was in Goa and I just came from Goa now. நான் கோவாவில் இருந்து அங்கிருந்து தான் நான் இப்போ வந்தேன். And there was this lady who had affliction of an evil spirit. ஒரு பெண் இருந்தாங்க, அவங்களுக்கு வந்து தீய ஆவியினால துன்பப்பட்டு கொண்டிருந்தார்கள். And she was in this affliction for many years. அவங்களுக்கு இந்த துன்பம் வந்து நிறைய வருஷங்களாக இருந்தது. And every time the song would begin or the loud praise would begin, she would be on the floor rolling all around. எப்போது அந்த praise and worship பாடல்கள் ஆரம்பிக்குதோ அப்போ அவங்க அப்படி கீழே விழுந்து அவங்க சுற்றி 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 உருளுவாங்க. She would become very, very violent. அவங்க அப்படி ரொம்ப முரட்டுத்தனமாக மாறிடுவாங்க. And then she was listening to the word of God. அதுக்கப்புறம் அவங்க இறை வார்த்தையை கவனித்து கேட்க ஆரம்பித்தார்கள். And again and again and again I was speaking on the word faith. நான் திரும்ப 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 விசுவாசம், நம்பிக்கை என்ற அந்த வார்த்தையை பற்றி நான் பேசிக்கொண்டே இருந்தேன். The faith word says that anyone who comes to God must believe he is. இவ்வாறு இந்த நம்பிக்கை என்பது எதை கூறுகின்றது என்றால், யாரெல்லாம் ஆண்டவரிடத்தில் வருகின்றார்களோ அவர் இருக்கிறார் என்று நம்ப வேண்டும் என்று கூறுகிறது. Faith says it is now.
நம்பிக்கை கூறுகின்றது அது இப்போது என்று. So I began to ask her a few questions. அப்போது நான் அந்த பெண்ணிடம் நான் சில கேள்விகளை கேட்க ஆரம்பித்தேன். She began to say that I know that God loves me and he will surely deliver me. அப்போது அவர்கள் சொன்னார்கள், எனக்கு தெரியும் ஆண்டவர் என்னை அன்பு செய்கின்றார், ஆண்டவர் நிச்சயமாக அவர் எனக்கு விடுதலை தருவார் என்று நான் நம்புகிறேன் என்றார்கள். She was continuously believing that God will deliver her, God will heal her. அவர்கள் தொடர்ச்சியாக இவ்வாறு நம்பிக்கொண்டே இருந்தார்கள், கடவுள் எனக்கு குணம் கொடுப்பார், கடவுள் எனக்கு விடுதலை தருவார் என்று. In this retreat God will set her free. அந்த தியானத்திலே கடவுள் எனக்கு விடுதலை தந்து விடுவார் என்று. I asked her, did you go for any counseling or something? அப்போது நான் அவர்களிடம் கேட்டேன், நீங்கள் ஏதாவது ஆலோசனை ஆற்றுப்படுத்துதலுக்காக நீங்கள் சென்றீர்களா என்று கேட்டேன். And she said there was an ancestor curse and a spell that has been put on her. அப்போது அவர்கள் சொன்னார்கள், முன்னோர்களுடைய சாபம் என் மேல் இருக்கின்றது, ஒரு மந்திர கட்டு இருக்கின்றது என்று கூறினார்கள். Now what was her thinking? அவங்க எண்ணம் எப்படி இருக்குது? That there is a curse on her family, அவங்க குடும்பத்துல ஒரு சாபம் இருக்குது, that there is a spell on her family, ஒரு மந்திர கட்டு அவங்க குடும்பத்துல இருக்குது, and that God will deliver her. ஆண்டவர் என்னை விடுதலை செய்வார். She has been praying for years. அவங்க வருஷக்கணக்கா இப்படி ஜெபிச்சிட்டே இருந்தாங்க. But when you look at Mark 11:24, what does he say? ஆனா மார்க் 11:24 என்ன சொல்கின்றது? எதை வாசித்தோம்? Whatsoever you desire when you pray, believe that you receive them and you shall have them. ஜெபத்திலே எதையெல்லாம் வேணும் என்று நீங்கள் கேட்கின்றீர்களோ அதை பெற்றுக்கொண்டோம் என்று நம்புங்கள், அப்போது நீங்கள் கேட்டபடி நடக்கும் என்று கூறுகிறது. She has not yet believed that she has been delivered according to the word of God. இந்த இறைவார்த்தையின்படி தான் விடுதலை அடைந்து விட்டோம் என்பதை அவர்கள் நம்பவில்லை. She has not yet believed that Jesus' blood has set her free. ஆண்டவர் இயேசுவின் இரத்தம் அவர்களை விடுதலையாக்கி விட்டது என்பதை அவர்கள் நம்பவில்லை. She has not yet believed that Jesus becoming a curse for us, when he became a curse for us on that cross, has redeemed us from every curse and from every spell. ஆண்டவர் இயேசு நமக்காக தனக்காக அவர் சிலுவையிலே சாபமானார், நம்மை சட்டத்தின் சாபத்திலிருந்து விடுவித்து விட்டார், எனவே நம் குடும்பத்தில் சாபம் இல்லை என்பதை அவர்கள் நம்பவில்லை. She has been believing in the future tense. அவர்கள் எதிர்காலத்திலேயே தங்களுடைய நம்பிக்கையை வைத்துக் கொண்டிருந்தார்கள். My friend, faith is in the present tense. நண்பர்களே, நம்பிக்கை என்பது அது நிகழ்காலம். And the Bible says it is impossible to please God when you are praying in future tense. பைபிள் இவ்வாறு சொல்கின்றது, நீங்கள் எதிர்காலம் என்று நீங்கள் நினைத்து ஜெபித்தீர்கள் என்றால் அதன் மூலமாக நாம் கடவுளுக்கு பிரியமுள்ளவர்களாக இருக்க முடியாது என்று கூறுகின்றது. When you say faith, it means believing in the present tense. நம்பிக்கை என்று கூறும்போது அது இப்போது நாம் நம்புவதாகும். Even though this sister was praying for years, she was believing in the future tense. இந்த சகோதரி எத்தனையோ வருடங்களாக அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தாலும் அவர்கள் எதிர்காலத்தை மனதில் வைத்தே ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். And just now you read Hebrews 11:6 that it is impossible to please God without faith. இப்போதுதான் நாம் வாசித்தோம் எபிரேயர் 11:6 கடவுளை நாம் கடவுளுக்கு உகந்தவர்களாக அவர் இப்போது இருக்கிறார் என்று நாம் நம்பாவிட்டால் அவருக்கு உகந்தவர்களாக இருக்க முடியாது. So if a person is praying and believing in the future tense, what God has promised through his son Jesus, you are not pleasing God, you are not operating in faith, and you will see no manifestation in your life. இவ்வாறு நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது நாம் கடவுளுக்கு உகந்தவர்களாக மாறாவிட்டால், அதாவது அவர் இப்போது இருக்கின்றார் என்று நிகழ்காலத்தை நாம் மனதிலே கொள்ளாமல் நாம் எவ்வளவுதான் எதிர்காலத்தை மனதில் வைத்து ஜெபித்துக் கொண்டிருந்தால் எந்த விதமான தெரிவுகளையும் நாம் காண முடியாது. Look at that sentence. For he that comes to God must believe that he is a rewarder of them that diligently seek him. தொடர்ந்து நம்பிக்கையினாலன்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்க இயலாது, ஏனெனில் கடவுளை அணுகிச் செல்வோர் அவர் இருக்கிறார் என்பதையும் அவரை தேடிச் செல்வோருக்கு தக்க கைமாறு அளிக்கிறார் என்பதையும் நம்ப வேண்டும். Hallelujah. 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 He is. அவர் இருக்கிறார். Not he will be. அவர் இருப்பார் என்பது அல்ல. Not he was. அவர் இருந்தார் என்பது அல்ல. This sister's mistake was that she was believing he will deliver me, he will heal me, he will set me free.
இந்த சகோதரருடைய தவறு என்ன என்றால், அவர் என்னை விடுவிப்பார், அவர் எனக்கு குணம் தருவார், அவர் எனக்கு விடுதலை தருவார் என்று எதிர்காலத்தை குறித்தே அவருடைய நம்பிக்கை இருந்தது. So I asked her, can you change your thinking and now start believing that you are already set free? நான் அந்த சகோதரிடம் இவ்வாறு கேட்டேன், நீங்கள் இப்போது உங்கள் எண்ணத்தை மாற்றிக்கொள்ள முடியுமா? ஆண்டவர் உங்களை இப்போது அவர் உங்களுக்கு சுகம் கொடுத்திருக்கிறார், விடுதலை கொடுத்திருக்கிறார் என்று உங்களால் உங்கள் சிந்தனையை மாற்றிக்கொள்ள முடியுமா என்று கேட்டேன். Can you see with your eyes of faith that now when the praise and worship is going on, you are rejoicing, you are praising, and you are no longer rolling down? The Lord has already set you free. இப்போது இந்த பாடல்கள் பாடும்போது, பிரைஸ் அண்ட் வர்ஷிப் நடக்கும்போது, நீங்கள் இவ்வாறு உங்கள் நம்பிக்கையின் கண்களால் நீங்கள் சந்தோஷமாக பாடி நன்றி செலுத்தி, ஆண்டவர் உங்களை ஏற்கனவே உங்களுக்கு விடுதலை கொடுத்து விட்டார் என்ற சிந்தனையோடு நீங்கள் அதில் பங்கெடுப்பீர்களா என்று கேட்டேன். You might begin to believe that you are set free. நீங்கள் ஆண்டவர் உங்களை விடுதலை கொடுத்து விட்டார் என்ற ஒரு எண்ணத்தில் அதை நம்ப ஆரம்பித்தால், but the moment you start manifesting, you will say, hey Lord, please set me free, please set me free, please set me free. எந்த நேரத்தில் கண்ணால் அதை காண ஆரம்பிக்கின்றீர்களோ அப்போது, ஆண்டவரே எனக்கு விடுதலை தாரும், ஆண்டவரே எனக்கு விடுதலை கொடும், என்னை இந்த தீய சக்தியிலிருந்து விடுவியும் என்று ஜெபிக்க ஆரம்பித்தால், that would not be faith. அது நம்பிக்கை அல்ல. Praise God. Praise the Lord. Praise God. Praise the Lord. Faith is evidence of things not seen. நம்பிக்கை என்பது கண்களால் காணக்கூடிய நிரூபணங்களை வைத்து செயல்படுவது அல்ல. Your believing is based on what you see. உங்களுடைய நம்பிக்கை எப்படி இருக்கின்றது? கண்ணால் நீங்கள் காணக்கூடிய நிரூபணங்களை அடிப்படையாக கொண்டு இருக்கின்றது. Thank God this lady began to understand. ஆண்டவருக்கு நன்றி, ஏனென்றால் இந்த பெண் அதை நம்ப ஆரம்பித்தார்கள். And it was during the time of anointing. அந்த ஆண்டவருடைய ஆவியானவர் பொழியப்படுகின்ற அந்த நேரத்திலே, we were praying for anointing of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்திற்கு ஜெபிக்கும் போது, she began to scream on top of her voice that the Lord has set her free. அந்த பெண் மிக உச்சமான தொனியிலே சத்தத்திலே, ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்து விட்டார் என்று அவர்கள் கத்த ஆரம்பித்தார்கள். she was set free. அவர்கள் ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்தார் என்று நன்றி செலுத்த ஆரம்பித்தார்கள். she did fall. அவர்கள் கீழே விழுந்தாங்க. she started rolling. அவங்க அப்படி உருண்டாங்க. but when she was rolling, she was thanking God that she is already free. ஆனா அப்படி உருண்டிட்டே இருக்கும்போது அவங்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கொண்டே உருண்டு கொண்டிருந்தார்கள். it did not take even 1 minute ஒரு that she நிமிஷம் got ஆகல. completely set free, totally healed and